வணக்கம் geeks, welcome to S Bus News. ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா BSNL 2G இயற்கை எய்தியது. மை காட், முடிஞ்சிடுச்சா? நிஜமே செத்து போச்சு. சோலி முடிஞ்சிடுச்சா? நேத்துல இருந்தே உயிரோட இல்ல. BSNL காலியா இல்ல BSNL 2G ஃபினிஷா? 2G ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன், பட்டன் ஃபோன்ல கேளு, ஃபர்ஸ்ட் பட்டன் ஃபோன்ல பார்த்தேன். அதோட ப்ரூஃப்லாம் கூட எடுத்து வச்சிருக்கேன். பட்டன் ஃபோன் வந்து நெட்வொர்க்கே இல்லாமல் செத்து போய் கிடந்தது. என்னடா இது பார்த்தா என் ஒய்ஃபோட அப்பா அம்மா எல்லாம் கூட BSNL தான் யூஸ் பண்றாங்க, பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கும் நெட்வொர்க் கனெக்டே ஆகல. உடனே எங்க அப்பாக்கு கால் பண்ணேன். கேளு, எங்க அப்பாக்கு கால் பண்ணேன். அவருக்கு மட்டும் கால் போகுது. அப்பதான் கண்டுபிடிச்சேன். ரைட்டு, அப்போ எங்க அப்பா கால் போகுதுன்னா BSNL தான். எங்க அப்பா தானே இதுல இருக்குன்னா ஐபோன்ல இருக்கு 3G 4G 3G. உடனே என்ன பண்ணேன், N9ல போட்டேன் 3G 2G இழுத்து முன்னான்னு தெரியலடா. அந்த சர்வீஸ் ஆஃப் ஆனது கூட தெரியாம ஒருத்தர் நெட்வொர்க் நடத்திக்கிட்டு இருக்கான்னா யோசிச்சு வரேன். அப்படி இல்ல, இந்த இங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் வந்து அரிசி ஏற்றி அனுப்புறேன்னு வச்சுக்க, சரியா, எதுல ட்ரெயின்ல அனுப்புறேன்னு வச்சுக்க, கார்டு வந்து என்ன பண்றாரு, அவரு நான் ரொம்ப நேரமா செங்கல்பட்டுலயே நிக்கிறாங்க, ஏனே தெரியல, இன்ஜினும் ஒரு 15 கம்பார்ட்மெண்ட்டும் கன்னியாகுமரியே போயிருக்கும். அவர் இன்னும் 80sல இருப்பாருங்க. அந்த மாதிரி இருக்கு 2G நிலைமை. அதை யாருமே மதிக்கல, கண்டுக்கல. எல்லாம் கன்னியாகுமரியே போய் சேர்ந்துட்டாங்க, மூட்டை இறக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி 5 கம்பார்ட்மெண்ட்டும் காணுமேடா. அதெல்லாம் என்ன தம்பி, வந்தா வருது வராட்டி போகுது, அதை பாஞ்சு இல்ல. நான் இப்ப ஆக்சுவலா இது டிஎம் பண்ணாங்க BSNL வந்து அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு முன்னேறிட்டீங்களா? அவனுக்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா, we are sorry, apologize, என்ன பிரச்சனைன்னு எனக்கு கொஞ்சம் தெளிவா, நீங்க ப்ரீபெய்டா போஸ்ட் பெய்டா? டேய், உங்களுக்கு போஸ்ட் பெய்ட்லாம் வேற இருக்கானுங்களாடா, என்னடா பெனிஃபிட் கிடைக்கும் மெசேஜ்? அதான் பார்த்தேன். என்னடா இவனுக்கு போயிட்டு டிராஸ்டிக்கா ஸ்பான்டேனியஸா வெயிட் பண்ணு ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்களே, ரோபோட் மெசேஜ். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ரீசன் என்னன்னா, அந்த ரோபோட் பேர் ரஷ்மியா. இங்க பாரு, இது BSNL டவுன் போட்ட உடனே வந்துட்டானுங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருந்ததுடா. அதான் அந்த ட்ரிகர் ஆகிற மாதிரி அதான் வந்திருக்கும் மெசேஜ். இந்த கீவேர்டு போட்டுச்சுன்னா நீங்க சும்மா போட்டு பாருங்களேன், நான் BSNL ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போடுங்களேன், கீழே மெசேஜ் வரும். கீழே பிரின்ஸ்னு ஒருத்தர், ஃபைனலி மூட் ஃப்ரம் BSNL டு ஏர்டெல் வெஸ்ட் நெட்வொர்க், நாட் ஈவன் கெட்டிங் 3G கால் டிராப் சார், OTP மெசேஜ் எதுவுமே வரல. டியர் கஸ்டமர், we are sorry. அதான் பார்த்தேன் ஒரு செகண்ட்ல, என்னடா முன்னேறிடுச்சு BSNL. நமக்கு பிரச்சனைன்னு சொன்னோன்னே DM வரைக்கும் வந்திருக்கான்றதே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கே வழி இல்லாம இருந்தது. நீ வேற என்ன, நீ சும்மா இப்பதான் DMக்கே வந்திருக்கோம். இன்னும் 3G 4G அது பண்ண ஒரு 10-15 வருஷம் ஆகும். 5G அது ஒரு 15 வருஷம் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் நைஸ் காமெடி ஒன்று பார்த்தேன். என்ன ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆப்பிளோட ப்ரைடு வால்பேப்பர் ஃபுல்லா இப்போ 26.5ல இருக்கு. ஆமாமா, iOS 26. அதுல வந்து ப்ரைடு வால்பேப்பர் வந்திருக்கு, நிறைய அனிமேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாம்சங்ல வந்து 3D இல்ல அதான் சாம்சங்லயும் ப்ரைடு வால்பேப்பர் வரும். என்ன பர்மனண்டா இருக்கும், லைனை போட்டு வச்சிருக்காங்க. என்னடா இது அப்படி இருக்கு எனக்கு, என்னடா லைன் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. நைலான் ஸ்டாப் கூட ப்ரைடுக்கு அது போட்டு ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நிறைய இருந்தது ப்ரோ. நீங்க கூட ஒரு 4 ஜட்டி கூட வச்சிருந்தீங்களே. நான் எப்போ நத்திங் தான் டிரான்ஸ்பரண்ட். சாரி, நான் ஜாக்கி ஜட்டி தான் யூஸ் பண்றேன். சாரி, நான் ஜாக்கி ஜட்டி, நத்திங் ஜட்டி எல்லாம் நான் யோசிச்சோட பாக்குறது இல்ல. நத்திங் ஜட்டி எல்லாம் வேணாம், மேல பேச விரும்பல. இந்தியாவுல எல்லாம் அந்த மாதிரி ஜட்டி போட்டு ஓட முடியுமா சொல்லுங்க? ஏன் ஓட முடியாது? ஜாலியா ஓடலாம். ரைட்டு, பெங்களூரோட அந்த ப்ரைடு பெரட் எல்லாம் போறது இல்லையா, அது ஒண்ணு ஒண்ணுதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆப்பிளோட அடுத்த போன் வந்து எப்படி இருக்குன்றதுக்கான இது பாத்திருப்பீங்க ஆல்ரெடி இமேஜஸ். ஆமா, தரமான சம்பவம், நல்லா இருக்கு பாக்குறது. அதாவது ஃபர்ஸ்ட் 2007 2017 வெறும் ஸ்கிரீனா ஃப்ரேம் இருக்கு, ஆக்சுவலா மெட்டல் ஃப்ரேம் இருக்கு. ஆனா இப்ப இருக்கு. ஓஹோ, நிஜமாலே சொல்றீங்களா? இல்ல நிஜமா தான்டா. இது இப்போ ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கு. கடந்த ஒரு 4-5 நாளா இதை பத்தி தான் பேச்சு போயிட்டு இருக்கு. அதான் குவாட் கம்ப்ளீட்டா கர்வ் டிஸ்பிளே. அதனால பார்ப்போம் எவ்வளவு தூரம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். டிஸ்பிளே உடஞ்சது அப்படின்னா ஒரு 70,000 ரூபாய் எடுத்து வச்சிருங்க. உடையிற மாதிரி நீயா யூஸ் பண்ற? நீ சேஃபா கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்க. அப்புறம் ஓப்போ அவன் வந்து ஃபைண்ட் என்னது இது பார்த்தேன், என்ன புதுசா இல்லடா, இப்போ வரப்போகுது இல்ல X9 Ultra. X9 Ultra இனிமேல் தான் வரப்போகுது. ஆமா 4 ரியர் கேமராவோட வரப்போகுது இல்ல.
அதுக்கு தான் வந்து இதோ இதுதான் விவோ அல்ட்ரா மாதிரி தான் இருக்கு. ஆனா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த வொஸ்ட் அல்ட்ரா டிசைன்ஸ்னா இப்போ நம்ம கடைசியா வர போறது தான். எது X9 அல்ட்ராவா? X9 அல்ட்ரா தான். இல்லடா நிஜத்துல நல்லா இருக்குடா. இருக்கு. இல்ல உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு வந்து F7 இது X7 அல்ட்ரா நல்லா இருக்கும். அதை விட வந்து எனக்கு X3 Pro X5 Proலாம் பிடிக்கும் டிசைன்ல. ஆனா கோளாறு என்னன்னா ஃபைண்ட் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோன் இருக்குல்ல, கிரேசியா இருக்கும் பாக்குறதுக்கு. அண்டர் டிஸ்பிளே, அதாவது அண்டர் டிஸ்பிளே கேமரா டைம். அது யாருமே அண்டர் டிஸ்பிளே எல்லாம் பண்ணல, பட் எல்லாருமே ஷார்ப் பின்னு பாப் அப் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு டிசைன் வேற லெவல்ல இருக்கும். அது ஒரு பியூட்டிஃபுல்லான டேஸ் அண்ட் வேற லெவல் மெமரிஸ். அப்புறம் மெட்டா கிளாஸ் மாதிரியே நம்ம லென்ஸ் கார்ட் வந்து பி, வெறும் பி அப்படின்னு ஒரு கிளாஸ். பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். ஆமா, அப்படின்னு கிளாஸ்ரா. தமிழ் படம் 2ல அந்த வில்லன் பேர் என்ன வரும்? பி. 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 ஆமா, அவனை நீங்க ஃபாலோ பண்ண முடியுமா? அவன் பெட்ரோல் டேங்க்குள்ள மண்ணு போட முடியுமா? அதெல்லாம் பண்ணிடலாம் சார், அதெல்லாம் பண்ணிடலாம் சார். ஆமா, அவரே அதே மாதிரி பண்ணுவான். அதுதான் செம ஃபன்னா இருக்கும். சரி, எனக்கு இப்ப என்ன தெரியணும்னா இதெல்லாம் ஓகே. இப்ப அந்த பி இருக்குல்ல, அதுல என்ன 12 மெகா பிக்சலா 24 மெகா பிக்சல்? 12 மெகா பிக்சல் POV அல்ட்ரா வைட் சென்சாரா. ஆனா 22,000 24,000? அது இன்னும் போடல, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இல்ல ப்ரோ, ரேட் அதிகம் தான் எல்லாரும் சொன்னாங்க ப்ரோ. 20+ தான் சொன்னாங்க. ஆமா ஆமா 2000 அது. அப்போ என் கேள்வி என்னன்னா மெட்டா ரே பேன் 10க்கு வந்து தான் நல்லா இருந்துரும். இல்ல நிறைய பேர் தான் 10-15 குள்ள இருந்தா ஓரளவுக்கு இம்பாக்ட் இருந்திருக்கலாம்ன்றாங்க. பட் மெட்டா ரே பேன்லாம் இன்னும் நல்லா அட்வான்ஸ்டாவும் நம்ம பரத்ல ஹே மெட்டான்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து. இது வந்து வெறும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி கிளாஸை மாத்திக்கலாமா இல்ல மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மாத்தலாம். இல்லாட்டி எப்படி அந்த மாதிரி தான் இல்லாம போயிடுமே, மாத்தலாம் முடியும். ஆனா ப்ரோ 32 GB அந்த இது மெமரி அந்த மாதிரி இதெல்லாம் ஓகே தானே? அதான் ப்ரோ, முதல்ல இந்த கண்ணாடியே நாட் ஓகே தான். அதே யாருக்கும் நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் என்னத்த உட்காந்துட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற கண்ணாடியே இங்க தலைவலியா இருக்குதான். இதுல இந்த கண்ணாடியை வேற எடுத்துன்னு போய் நான் காதுல மாட்டுறதுக்கு நிஜமாவே என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஷாக்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம். ஜான்ல வாங்கினது என்னாச்சுன்னா, நம்ம நிறைய யூஸ் பண்ணி அப்புறம் சுடர்கிட்ட போச்சு. அதுக்குள்ள ஏதோ அதுக்கு லைட்டா பிரச்சனை வந்துருச்சு. அதுல சுடர் உடனே என்ன பண்ணாங்க, இந்த கொரியர் போட்டு விட்டான் டெல்லிக்கு. ஷாக்ஸ் சர்வீஸ் வந்து டெல்லியில தான் இருக்கு. போட்டு விட்டோடனே இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் பிளஸ் எப்போ ரீப்ளேஸ் ஆச்சோ அப்போ இருந்து 2 years வாரண்டியோட தராங்க. இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து இன்னும் பெட்டராகவே எல்லாத்தையும் அக்னாலேஜ் பண்ணி நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் போது, நான் எதுக்காக தேடி கண்டுபிடிச்சி பில போய் விழணும்? அதனால ஐ வில் வெயிட். சரி, ஒரு கமெண்ட் சொல்லுங்க. மோகன்குமார்னு ஒருத்தர் சுத்த தமிழ்ல எழுதியிருக்காரு. இரட்டை குழந்தைகளை படம் பிடிக்க, காணொளி எடுக்க மற்றும் காணொளி அழைப்புகளை பேச ஒரு நல்ல திறன் பேசி வேண்டும். முன்புறம் லாங்குவேஜ் What language is this? முன்புறம் நத்திங் லாங்குவேஜ். அதான் இருக்க இன்னும் முடிச்சுக்கிற. முன்புறம் மற்றும் பின்புற கேமரா இரண்டுமே சிறப்பாக இருக்க வேண்டும். கேமரா மட்டும் இங்கிலீஷ்ல போட்டு விட்டீங்க, மற்ற அது உனக்கு புரியாதேன்றா? ஒன்றும் புரியல, கேமரா தவிர ஒன்றும் புரியல. சும்மா என்ன சொல்றான், நீங்க வேற சீரியஸ் எடுத்துக்க போறீங்க. ஒரு சிலர் சீரியஸ் எடுத்துக்க போறீங்க. அப்புறம் இவனுக்குலாம் நல்லாவே தமிழ் தெரியும், எழுதி படிச்சு படிச்சதுதான். அதான் சும்மா ஒரு டைமிங்கு ஒரு ஜோக்குக்காக சொல்றது. இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் ஒரு 15 வருஷம் முன்னாடி பண்ணல. வீடியோ ஃபுல்லா விக்கி பண்றது ஒரு ஹோலே தான், வேற எதுவும் இல்லை. நீங்க அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. இருங்க, மற்றபடி வளையொலி புலனம் போன்ற அன்றாட பயன்பாடு தான். ரூபாய் 30,000க்கு கீழ். 30,000க்கு கீழே வந்து என்னன்னா வேற வழியே தெரியல ஆத்தா மாதிரி தான் இருக்கு. இதே தமிழ்ல ரிப்ளை பண்ணுங்க. இதே தமிழில் நான் பதில் தெரியல தாயே, எனக்கு சற்றும் புரியவில்லை, தெரியவில்லை தாயே. இதற்கு பதில் எம்மிடம் இப்பொழுது இல்லை. தற்பொழுதைய என்னன்னு சொல்லலாம், அத தற்போதைய சூழலில் இந்த சூழலில் என்னால் 30,000க்கு கீழ் எந்த விதமான ஒரு நல்ல புகைப்படம் கூட நம்ம தமிழ் மாடர்ன் தமிழ் தானே. என்னது 30ன்றது என்னது மாடர்னு? நீ அதுக்காக ஒரேடியா 30,000 அப்ப என்ன ஒரு சொல்லு, நீயே சொல்லு. 30,000ங்கிறது மாடர்ன் தமிழா? ஏன்னா கொன்ற புரண்டவன நைன்னு போடும்போது என்ன பண்ணுவாங்க, இங்க பேர் ரெட்ட சொல்லி போட்டு அதுக்கு மேல ஒரு கொம்பு போடுவாங்க நைக்கு. அதெல்லாம் நீ சொல்றியா? அது வந்து உனக்கு ஸ்கிரிப்ட்ல பழசு புதுசுன்னு சொல்லலாம். அது ஓகே. அதை விட்டு 30,000க்குலாம் இவன் புதுசா கேட்டானா இவன் என்ன பண்றது? சரி, 30,000க்கு இப்போதைக்கு இருக்கிற கேமரா போன் அப்படின்னு சொல்லணும்னா 30,000 கிடையாது, 30,000 அப்படின்னு சொல்லுங்க. சரி, அது வந்து இப்போதைக்கு வேற எந்த போனும் இல்ல. சரியா? இப்பொழுது போனுக்கு இல்ல, ரொம்ப நேரம் கைபேசி செல்லிடப்பேசி கைபேசி நன்றாக டைம் இல்லடா.
டைம் இல்லடா இல்ல பாவண்டா. இது வந்து நீ தனியா பிராக்டிஸ் பண்ணோன்னு ஏன் இந்த மாதிரியே நம்ம வந்து ஷோவை கொண்டு போக முடியும். ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? சரி ஓகே. இப்போதைக்கு என்னன்னா 30,000க்குள்ள அப்படின்னும் போது சாம்சங்ல M56 இருக்கு, A55 இருக்கு. ஏன் சாம்சங் சொல்றேன்னா வீடியோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் நீங்க கேட்டிருந்தனால சாம்சங் சொல்றேன். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நத்திங்ல ஃபோன் 3 இந்த மாதிரியான ஃபோன் கூட இருக்கு. ஆனா இந்த HDR இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க போட்டோகிராஃபி as well as வீடியோகிராஃபில எதிர்பார்த்தீங்கன்னா அப்ப சாம்சங் தான் ஸ்கோர் பண்ணும். அதனால நீங்க A55 அப்படி இல்லைன்னா வந்து நீங்க வந்து ஒன்றும் இல்லை 3A வாங்குறது பெஸ்ட். ஒன்றும் இல்லை 3Aலாம் வேணாம். 3 தடவை வாயை திறக்கும் போது எதாவது போட்டு போயிருவாங்க வேணாம். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து சாம்சங் போனீங்கன்னா போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ரிலேபிள். சரியா? அது ஃபேக்ட். நீ என்ன சரி நீ என்ன வாங்க சொல்லு. அதான் ஒன்றும் இல்லை 3A வாங்கிட்டு போய் எங்க நீ வாங்கவே மாட்டியா? அது வந்து ரொம்ப 2 வருஷம் ஆயிப்போச்சு. நான் ஒன்றும் இல்லை 5ற்கு காத்து கொண்டிருக்கிறேன் மகனே. டேய் ஒரே அடுத்த வருஷம் அதான் இதே வந்து எல்லா வருஷமும் சொல்லிட்டு இருக்க. நீ ஒண்ணுமே நத்திங்ல வாங்க மாட்டேற. ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க. அது எப்படி? ஒன்றும் இல்லை 5. சரி நீ ஒண்ணு வேணாம் போதும். 1 தா பா வெரைட்டிக்கு. டேய் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறடா நீ. தா பா என்ன தப்பு? I am talking about 1 TB. பாரு இப்ப பாருங்க. அதான் நான் சொன்னேன் தமிழ் 1 TBங்கிறது தமிழ்ல எப்படி தாபா வரும்? தாபா. மோகன்குமார் ப்ரோ உங்களால பாருங்க எம்புட்டி பிரச்சனை. ஆமா ஆமாங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரிங்க நீங்க வந்து இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா சப்போஸ் ஆஃப்லைன்ல வந்து நல்ல டீல் வேற ஏதாவது கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 9A அந்த பட்ஜெட்டுக்குள்ள வருது அப்படின்னாலும் அதுவும் ஓரளவுக்கு ரிலேபிள் தான். மற்றபடி வந்து எனக்கு என்னன்னா சாம்சங், கூகுள் அப்புறம் 30க்குள்ள வருமா என்ன? ஆக்சுவலா 30 கிட்ட வரலாம்டா. இப்போ இல்ல இண்டிபெண்டன்ஸ் டே சேல் அப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 37, 35 கடைசியா அது லோயஸ்ட் வந்து 32க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா போன் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. அதனால இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சாம்சங்ல வீடியோ as well as போட்டோ கொஞ்சம் ரிலேபிளா சொல்ல முடியும். ஆனா சாம்சங்கோட பெட்டரான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்பெக் ஷீட்ல மற்ற போன்ஸ்ல இருக்குங்கிறது தான் யதார்த்தம். இப்போ நான் வந்து ஒரு ரியல்மி போனை சஜஸ்ட் பண்ணேன்னா ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கும். இப்போ ஒரு CMF Phone 2 Pro சொன்னா கூட 3 கேமராவும் யூஸ்ஃபுல் மாதிரி தெரியும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா எண்ட் ஆஃப் தி டே அவர் வந்து அவரோட குழந்தைங்களை வீடியோலாம் எடுக்க போறாரு அப்படின்னா HDR ஆஸ்பெக்ட்ல இருந்து எல்லாமே வந்து கிக்கின் ஆகிறது எதுல நல்லா இருக்கும் அப்படின்னா வேற வழியே இல்லாம சாம்சங் சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதான் ஃபேக்ட். அதனால நீங்க அதை யோசிச்சுக்கோங்க ப்ரோ. உங்களுக்கு HDR வீடியோ இல்லாட்டி டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் ரொம்பவே சூப்பரா ஒரு சினிமேட்டிக்கான ஃபீல்லாம் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் சாம்சங். இல்ல ப்ரோ நான் வந்து என்னோட மெமரிஸ்க்காக தான் நான் பதிவு எடுக்கிறேன் அப்படின்னும் போது நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா CMF Phone 2 Pro மாதிரியான ஃபோன் போனா கூட போதும் தான். சரியா? அப்போ நத்திங் ஃபோன் 3A விக்கி சொன்ன மாதிரி போனாலும் ஓகே தான். இல்ல எனக்கு வரது வந்து நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து யோசிச்சு இதுக்கு போய்க்கோங்க. ஓகே சாம்சங் ஃபோன் போய்க்கோங்க. சரி சாம்சங் ஃபோன் ஒன்றுதான் ஞாபகம் வந்துச்சு. இங்க பாருங்க பிளிப்கார்ட் அமேசான் சேல் சம்மர் சேலுக்கு எவ்வளோன்னு வந்திருக்கு. அதெல்லாம் வந்திருக்குது. அதுக்கு தனியா ஒரு வீடியோ வந்திருக்கும். போய் செக் பண்ணிக்கோங்க. எது வாங்கலாம் வாங்கக்கூடாது எப்படி என்ன எதுன்னு சொல்லிட்டேன். 95,000 வந்து S25 Ultra உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப பிரகாசமா இருக்கு. கார்டு ஆஃபர் பிளஸ் கூப்பன் ஆஃபர் 2 ஆஃபரும் சேர்ந்தாதான் உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்ல வரும். அதுவும் எங்க சாம்சங் வந்து S25 Ultra இந்த பிரைஸ்க்கு அமேசான்ல தராங்க. பிளிப்கார்ட் பக்கம் வந்தீங்கன்னா S25 S25 FE மாதிரியான ஃபோன்ஸ் கிடைக்கும். S25 Plus இப்போ 80,000ன்றதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான். எந்த இருக்கும் எப்படின்னா சாம்சங் ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா ஸ்டாக் இருந்ததுன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சொன்னேன்ல ஒரு மாசம் முன்னாடி போனேன் ஃபோன் வாங்க. அல்ட்ராலாம் இருக்கும்டா. இல்லன்ட்டா இப்போ இருக்கும் நங்கநல்லூர் சாம்சங் ஷோரூம் நான் சொல்றேன். முருகன் இட்லி கடை ஆப்போசிட்ல இருக்கும். சரிதான் இப்போ இருக்கும். நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படியே இல்லைன்னா ஆன்லைன்ல சாம்சங் ஷாப் இருக்குல்ல அவங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கோங்க அதுல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதன் மூலமா தான் நம்ம நண்பர்கள் ஒரு சிலர்லாம் S25 FE கார்பரேட் ஆஃபர்ல வாங்கினாங்க. சரியா? அதுல வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ நார்மலா 256GB இல்லாம 128 45,000 வாங்கலாம். இதுவே கார்பரேட் வழியா போனா 46K வந்து 826 வாங்க முடியும். அதனால நீங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ரேஞ்ச் வரைக்கும் நிறைய இருக்கு. பட் பட்ஜெட்லாம் சாம்சங் சொல்றது எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா கோடு விலன்லாம் கிடையாது. பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் லைட்டாக வலுக்கும்ல அதனாலதான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஐடியில் கொஞ்சம் நல்ல ப்ரொஃபஷனில் இருக்காரு. அவர் வந்து ஒரு பிளானா கேட்டாரு எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபோன் வேணும் கொஞ்சம் லுக்கா இருக்கணும் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது என்னாச்சு அந்த ஒரு மாதிரி பர்பிள் கலருக்கு Note 15 பயங்கரமா இருக்குமே ரெட்மி 6 Gen 3யோட. ஸோ அது வந்து அப்போ அவருக்கு 20,000 கிலோ கிடைச்சிருச்சு. அதனால வாங்கியாச்சு. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா லைட்டா அங்கங்க ஹிக்கப் ஆகுது அப்படிங்கிறாரு. குஜாலா இருக்காரு அவரு. அப்ப போய் யூஸ் பண்ணும்போது லைட்டா ஒரு ஸ்டட்டர் ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டாரு. சரியா? நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அடுத்த அப்டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வேற வழி இல்ல. அப்படி இல்லைன்னா நீங்க கம்ப்ளீட்டா பேக்கப் எடுத்து ரீசெட் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன இப்போ ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு அந்த ஃபிளாக்ஷிப் ஃபோனே நம்ம வந்து இன்டர்நெட் இல்லாம ஒரு 5 hours கேப் விட்டு திரும்ப அந்த போனை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதை ஆன் பண்ணும்போது நான் இன்டர்நெட் ஆன் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா அப்ளிகேஷன் சிங்க் ஆகுமா எனக்கு ஃபோன் லைட்டா ஒரு ஹிக்கப் இருக்கும். இப்போ நான் ஒரு கேம் ஆடிட்டு இருந்தேன்னா கேம்ல ஃப்ரேம் டிராப் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் அப்புறம் ஹீட்டே ஆகும்டா பார்த்துருக்கியா, ஒரு சில ஃபோன்ஸ்ல என்ன ஆகும்னா சிங்க் ஆகுதா, எல்லா ஆப்பும் சிங்க் ஆகுறதுனால லைட்டாக ஒரு வார்ம்னஸ் தெரியும் பின்னாடி. ப்ளஸ் எல்லாருக்குமே நான் சொல்லுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம சம்மர் இந்த டைம், இப்போ நீங்கள் யாராவது ஃபோன்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா ஃபோன் வார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். இதுக்கு முன்னாடி வார்ம் ஆகிட்டு இருந்த ஃபோன்லாம் இப்போ ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவுட்டோரில் நீங்கள் வந்து 5G டேட்டாவோட இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எடுத்துட்டு வெயிலில் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிவைஸ் வார்ம் ஆகும், அப்படி இல்லைன்னா ஹீட் ஆகும். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இதுவும் இருக்குங்க. அடுத்து ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் ரியல்மி 664 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஃப்ரம் 2020 செப்டம்பர். ஓகே. ஃப்ரீ ஃபயர் COC ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க்கு எனக்கு ப்ராப்ளமாக இருக்கு ப்ரோ. மை ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேஷுவல் ஃபோட்டோகிராஃபி ஃபார் மெமரிஸ், கேமிங் அரவுண்ட் 1 hour, மல்டி டாஸ்கிங் அண்ட் மீடியா பேட்டரி SOT 7+ hours வேணுமா, குட் நெட்வொர்க் ஸ்பீடு வேணுமா, நீட் பேசிக் AI ஃபீச்சர்ஸா, I need phone for 4 to 5 years usage. பட்ஜெட் அரவுண்ட் எனக்கு தெரிஞ்சு நாட் 6 போறது பெஸ்ட். அதான் நாட் 6 அவரே சூஸ் பண்ணிருக்காரா? அவரே சொல்லிருக்காரா? என்னலாம் சொல்லிருக்காரு? நாட் 6 அப்புறம் அதான் அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. நாட் 6 போறது நல்லதுதான். 40,000 வரைக்கும் உங்க பட்ஜெட்டை கொண்டு போக முடியும்னா OnePlus 13R போறதும் இன்னும் பெஸ்ட் தான். நாட் 6ல அங்கதான் ட்விஸ்ட். 9000 mAh மட்டும் மத்த என்ன பண்றது, கலர் OS தான் 8GB ரேம்ல தான் திக்கி திணறி ஓரமா உருண்டு கிடக்குமே ஆக்சிஜன் OS. அதனால வந்து இவருக்கு வந்து நீ பேஸ் வேரியன்ட் சஜஸ்ட் பண்ணன்னு வை, அவருக்கு 8/256 தான் வரும். அதுக்கு பெட்டர் வந்து அவர் என்ன பண்ணிடலாம்னா 12/256 OnePlus 13R போயிடலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் என்னன்னா, இப்போ இந்த போனே எடுத்துக்கிட்டேன்னா 4 ஆப் கடையில் நீ டிராவல் பண்ணன்னு வை, சிக்னேச்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வைக்கி, அது நீ 4 ஆப் கடையில் டிராவல் பண்ணனா 5வது ஆப் போகும்போது ஃபர்ஸ்ட் ஆப்லாம் கில் பண்ணி விட்டுரும் ஆஃப். சரியா? ஆமா 12GB ரேமுக்கு. இதுலயே 16GB ரேம் மாடல் இருக்கு. அதான் இதுலயே 16GB ரேம் மாடல் இருக்கு. அதுல வந்து அதுல இன்னும் ஃபாஸ்டா ரெஸ்பான்சிவா இருக்கும். ஓகே. எனக்கு நான் பெருசா அந்த கேமிங் அதெல்லாம் ஆட போறது இல்ல, கேஷுவல் யூசேஜ் தான். அதுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. புரியுது. எங்கால வந்து மனசாட்சியில செயல் பண்றான். இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டுருந்தேன்டா ட்விட்டர்ல, அப்புறம் இன்ஸ்டால கோட் வேர்ட் அக்செப்டட்னு போட்டுக்கிட்டு இருக்காங்கடா நம்ம பசங்க. சன்செட்ட போடுறீங்க, சன்ரைஸ் அதுக்கு போட்டேன். என்ன சூரியனே காணோம், கேள்றா. நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு செம்ம அழகா இருக்குங்க வானம், நல்லா இருக்கு காலையில வானம் அப்படின்றேன். கீழே வந்து கோட் வேர்ட் அக்செப்டட் ப்ரோ, ஏன்னா சூரியனே காணுமாங்க. என்னென்ன சேட்டை பண்றாங்கிற இவங்களா. இதுக்கு என்னாச்சு தெரியுமாடா, ஓப்பனா சொன்னோன்னா ஒரு நாள் ஒரு போட்டோ எடுத்து போட்டேன்டா, ரொம்ப சீரியஸா நான் ட்ரிகர் ஆகி. அன்னைக்கு வந்து நான் SRK கூட தான் நியூஸ் வீடியோ பண்ணேன். சமக்கோமா பேசியிருப்பேன். டே என்னடா இப்படிலாம் பண்றீங்க, நான் வந்து பெரும்பாலும் வந்து தேவையில்லாத பொலிட்டிக்கல் ஃபேக்ட்ஸே உள்ள எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு நினைப்பேன். கெஸ்ட் யாராவது எடுத்துட்டு வந்து தான் டார்ச்சர் பண்ணுவாங்க என்ன, நான் இதை பத்தி பேசவே கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா நம்ம பேசுறது பெரும்பாலும் டெக்கு. ஸோ டெக்ல உள்ள விஷயங்களை மட்டும் ஓரளவுக்கு பேசுவோம். அதுல நம்ம பசங்க போனை பத்தி தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னும் போது அதுல தான் நடந்ததுன்னா பேசுவோம், இல்லாட்டி ஏதாவது டீல் வந்தா பேசுவோம் தான் பேசுவேன். இதுல என்னாச்சுன்னா Pixel 10a ஒரு செல்ஃபி எடுத்திருந்தேன். அதுல என்ன ஆகும்னா பின்னாடி வந்து சூரியன் இருக்கும். சரியா? அப்ப ஹைலைட்ஸ் அது எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லி போட்டேன். ஒருத்தன் வந்தான் அந்த டைம்ல வந்து ஏதோ ட்ரெண்ட் ஆயிருக்கு போல சூரியன். கேளு அப்ப ஏதோ ட்ரெண்ட் ஆயிருக்கு போல. ஏன்னா சம் இஷ்யூ இந்த IT விங்குள்ள ஏதோ சண்டை போல. கீழே வந்து உடனே ஒரு 4-5 பேர், நீ சங்கின்னு எனக்கு தெரியும்டா, சூரியனை பத்தி பேசுறியா நீ, எனக்கு புரியவே இல்லை நான் என்ன பேசுறேன், மேல கான்டெக்ட் என்ன 10A வந்து ஹைலைட்ஸ் எப்படி இருக்கு ப்ளோ அவுட் ஆகுதுன்னு போட்டிருக்கேன்டா. எனக்கு எவ்வளவு டெம்ட் ஆயிருக்கும் அன்னைக்கு. கீழே வந்து ஆனா இன்னொரு ஜோக் நடந்தது. TVKல இருக்கக்கூடிய பசங்களாம் அவங்க ப்ரொஃபைல் பிக்சரோட வந்திருந்தாங்க. ஏன்டா சூரியனை பத்தி பேசினா ஏன் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குதா, ஒரே சண்டை. சரியா? அப்ப நான் உடனே என்ன சொல்லியிருந்தேன், அப்ப SRK கிட்ட பேசும்போது சொல்றேன், இந்த மாதிரியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதனாலேயே நீங்க வந்து TVK சைடில் அதிகமான க்ரௌடை செத்து விட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நானே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வீடியோல ஜோக்கா சொல்லியிருப்பேன். இன்னைக்கு திரும்பியும் பார்த்தேன்னா இந்த ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. கரெக்ட் தானே? இப்போ அந்த ட்ரெண்ட் தானே போயிட்டு இருக்கு. சரி, இதுல நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு, இப்போ ரீசெண்டாக ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு ஒரு வீடியோல, என்ன ப்ரோ நீங்க விஜய்னால தானே ப்ரோ ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயா நாம என்ன சொல்லியிருந்தோம்னா SIRனால பாருங்க 80 to 85% வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம அதை ஏன் சொல்லியிருந்தோம், டெட் ஓட்ஸு ப்ளஸ் டூப்ளிகேட் ஓட்ஸு அதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு, அதனால எப்பயும் மாதிரியே மக்கள் ஓட்டு போட்டாலும் அந்த நம்பர் அதனால பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். மற்றபடி வந்து இது எந்த விதத்துலையும் எந்த ஒரு அரசியல் தலைவரையும் தாக்கி கிடையாது. நம்ம சொன்னது என்ன வேல்யூ மாதிரி இருக்குங்க. அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா எப்பயும் போடுற நம்பர்ஸே ஓட்டு போட்டாங்கனாலும் இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம்.
இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், அவர் தனிப்பட்ட முறையில வந்து அந்த கட்சி ஒரு நியூ கட்சியா இருந்து இப்போ அதிகமா ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா, அதிக பர்சன்டேஜை வந்து அட்ராக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா, அது மாஸ். நம்ம அதையே சொன்னோம், அவங்க வந்து அட்ராக்டே பண்ணல, அவங்க ஓட்டே வாங்கல. நான் சொன்னோம், நம்ம நேற்று பேசும்போது எஸ்ஏஆர் எல்லாம் பத்தி ரெஃபர் பண்ணி பேசியிருந்தோம் இல்லையா, அதுக்கு சொல்றாங்க. நம்ம அதை எதுக்காக சொன்னோம், நீதான் வாயிட்டே அடிப்பியே. எனக்கு வராது இப்ப நான் சந்தோஷமா இருக்கும்போது விசில் பண்ணுவேன். சந்தோஷமா இருக்கும்போது விசில் வேணுமா? எங்க விசில் எங்க? சரி விடுறா, பசங்க கீழே உனக்கு விசில் அடிப்பாங்க அப்படியும். அவ்வளவுதான். போடு போடு. என்ன நம்ம பண்றாங்க இவனும், அதாவது நல்ல டஃப் கொடுக்குறான். சரி, அதான் ஆக்சுவலா என்னாச்சுன்னா ஒரு வீடியோ பண்ணிட்டேன்டா, அவருக்கு பதிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, யாரு, நான் இதுக்கு முன்னாடி இதையும் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், நான் பெரும்பாலும் இதனாலதான் திரும்ப திரும்ப இந்த பாலிடிக்ஸ் பக்கமே வரது கிடையாது. இப்ப நான் என்னோட கடமையை கரெக்டா பண்றேன்னு வை, என்னால முடிஞ்ச அளவுக்கு நியாயமா இருக்க முயற்சி பண்றேன்னு வை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா வண்டிலாம், அதான் வண்டி, சரி பொறு, டிசிப்ளின்டா இருக்கீங்க, நிறுத்துறா. இப்போ ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னாலும் இன்சூரன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம எவ்வளவு இன்சூரன்ஸ் பே பண்ணீங்க? ஐயா BMW சாமியே போதண்டா, பம்மல்கே சம்பந்தத்துல வர ஸ்ரீமன் மாதிரி ஆக்கிடுறியாடா. 4 lakhs பே பண்ணிருக்காங்க இன்சூரன்ஸ். அந்த Xiaomi இப்போ ஒன்னு புதுசா கார், அது கூட அதான் எல்லாம் நீங்க சொல்லலாம். வந்து அவர் சைனாவோட கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிருக்காரு. சரி சரி, அதான் அதனால என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரும் உங்களோட இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணா அந்த இண்டிவிஜுவல் க்ரோ ஆகும்போது ஃபேமிலி க்ரோ ஆகும், ஃபேமிலி க்ரோ ஆச்சுன்னா ஏரியா க்ரோ ஆகும், ஏரியா க்ரோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்டே க்ரோ ஆயிடும், ஸ்டேட் க்ரோ ஆச்சுன்னா அங்க கவர்ன் பண்றது யாரா இருந்தாலும் அவங்க நிம்மதியா கவர்ன் பண்ண முடியும். கரெக்ட் தான். இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரைம். இப்போ குப்பை போடுறது, இப்போ குப்பை போடுறதுன்னு எடுத்துக்கடா. ஆமா, இல்ல இப்ப குப்பை போடுறதுன்னு வச்சுக்கடா, மாடு போய் குப்பையை தின்றதுடா. மாட்டை ஏன் வெளில அனுப்புனேன்னு நான் கேக்குறது எனக்கே புரியல. மாடை வெளில அனுப்ப வீட்டுக்குள்ள ட்ரெட்மில் போட்ட வாக்கிங் போட முடியும், வெளியில விடுறது தப்புனா தப்பு தான்டா. கேளு கேளு, அது நிறைய இடம் இருக்குடா, தப்பு தான், நான் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. வெளில விடுறதுன்னா இப்ப நான் எந்த மாதிரி கேட்கறேன் தெரியுமா, வெளியில விடுறதுன்னா மெயின் ரோடு கூட்டா நீ வந்து செருப்பை கலத்தேடி எங்க ஏரியாக்குள்ளார மாடு சுத்துது, சரியா, டிஸ்டர்பன்ஸா இருக்கான்னு கேட்டேன்னா ஒரு நாளைக்கு அது 2 தடவை வாக்கிங் போகுது, அந்த நேரம் மட்டும் நான் கொஞ்சம் ஒதுங்கிட்டேன்னா அது பாட்டுக்கு போயிடுது, சரியா. அதனால நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. லோக்கலா மாடுக்கு நான் சப்போர்ட், ஆனா இத பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு நான் சப்போர்ட். அங்கேயும் ட்விஸ்ட் இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைனா நீ சொல்ற மாதிரி லேண்ட் வாங்கணும்னு நீ சொல்ற, நம்ம தான் எப்பயுமே கடை கீழே, அதாவது யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ கஷ்டப்பட்டு ஹார்ட் லேபர்ஸ், அவங்கள தான் நம்ம மதிக்கவே மாட்டோமே, சரியா. அப்போ அவங்களுக்கு நீங்க பயங்கரமா பே பண்ணீங்கன்னா அவன் நீ சொல்ற மாதிரி லேண்ட் வாங்கி மாடியில கூட வச்சிருப்பான், ட்ரோன்லாம் அனுப்புவான், மாடுக்கு எல்லாம் பண்ணுவான். அவன் அந்த அளவுக்கு காசு இருந்தா தான் பண்ண போறான், அதான் பண்ண முடியாது. இல்ல எனக்கு இதுல எனக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி விடுறது அப்படி. ஆனா பிளாஸ்டிக் பத்தி தான் இப்போ பாயிண்ட் வந்து பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்கை சாப்பிடுறாங்க. இல்லடா, இவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு வாங்குறாங்கடா ஒரு சிலர், வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா மீந்த சாப்பாடை கவர்ல இருந்து கிழிச்சு கூட போடலாம், அப்படியே போட்டுறாங்களா. அந்த ஸ்மெல்லுக்கு அது என்ன பண்ணுதுன்னா கவரோட சேர்ந்து சவச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு, சரியா. இது இல்ல இப்ப இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ அந்த குப்பையை வந்து அந்த மாதிரி ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணிருந்தா இந்நேரம் அந்த மாடு தின்னு இருக்காது. சரி, மாட்டு கதையோடு இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா எங்கெல்லாமோ போதே. ஒரு ஃபிஷ்ஷை சாப்பிட்டா கூட அதுல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குன்னு வருது. நம்ம திங்கக்கூடிய பிளான்ஸை கூட பார்த்தீங்கன்னா பிளான்ட்டும் தண்ணி உள்ள சக் பண்ணுது, அதுல பாத்தீங்கன்னா சக் பண்ணும்போது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட சேர்த்து சக் பண்ணுது. கீரை தின்னாலும் பிளாஸ்டிக் இருக்குங்கிறாங்க. அப்ப என்ன பண்றது, இது எங்க இருந்து வருது? எல்லா இடத்துலயும் இப்போ வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கு. நான் இல்ல ரூலிங் பார்ட்டியை மட்டும் நான் போட்டு சட்டையை பிடிச்சி உழுக்குனா சரியாயிடுமெல்லாம். குப்பை போடுறது என்ன ஸ்டாலின் தான் வந்து போட்டு போனாரா லாஸ்ட் 5 இயர்ஸா? கரெக்ட் தான். இல்ல அது வந்து எப்பவுமே வந்து கிவ் அண்ட் டேக் தான். சீரியஸா நீ ஃபர்ஸ்ட் கிவ், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கிவ் சம்திங், அதுக்கப்புறம் we can take something. ஆனா அதை விட்டுட்டு இப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிக்காதீங்க. ஃபோன்ஸ்லயும் அதே தான் நான் சொல்லுவேன், தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ ஒரு ஃபோன் வந்து 10 வருஷம் உழைக்குமானா, உழைச்சதுன்னா ஐம் ஹாப்பி தான். பட் 2 வருஷத்துல போயிடுச்சுன்னா ஒன்று தூக்கில் தூங்கி இல்லாமா. சில ஏரியால சில விஷயங்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதுல வந்து வேற என்னென்ன பிரச்சனை வரலான்றதுக்கும் ஒரு பேக்கப் பிளான் பண்ற அளவுக்கு நம்ம வந்து ரொம்பவே ப்ரோக்ரஸிவா இருக்கணும். அடுத்து என்னன்ற மாதிரி யோசிக்கணும். அது வந்து எப்பயுமே எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்ததுன்னா அந்த அடுத்து என்னவும் பிரச்சனையை உருவாக்காது. அதை விட்டு ஷார்ட் கட்ஸ் இருக்கு, இந்த இடத்துல இதை பண்ணி இப்படி போயிடலாம், அந்த இடத்துல அதை பண்ணி அப்படி போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன ஆகும்னா இங்க ஆரம்பிச்சு அப்புறம் கவர்மெண்ட் வரைக்கும் போகும். கண்டிப்பா சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா வந்து உங்க தெருவு கிளீன் பண்றது இருக்கலாம்,
நாய்க்கு இல்ல மாடுக்கு நல்ல சாப்பாடு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, பறவைங்களுக்கு தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஐபிஎல்ல மரம் நடுறானுங்கிறானுங்க. நீங்க நம்ம நடுவோம் எங்க நட போறானுங்கன்னு தெரியல. அவனு சொல்லிட்டு தான் இருக்கானுங்க 2 வருஷமா. நட்டதை எங்க காமிச்சானுங்களா? ப்ரூஃபும் காமிக்கல இது வரைக்கும். காட்டவே இல்லையா? நான் ஐபிஎல் பார்க்க மாட்டேன். ஐபிஎல் தான் செத்து போச்சே. பார்த்த வரைக்கும் அவங்க அந்த மேட்ச்ல நாங்க இங்க நட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னது கிடையாது. அவங்க வந்து ஏதோ டாடா இனிஷியேட்டிவோ ஏதோ சொல்லியிருந்தாங்க போன வருஷம். அவங்க வந்து எங்க நட்டானுங்க ஒன்றும் தரல. சரி, அவரே இல்ல. அவங்க தெருல ஒரு சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பிங்க. பிகேடி தானே அந்த டயர் பிராண்ட் தானே பண்ணாங்க. அது தெரியல. பெஸ்ட் சம்மர் காலமா எப்படி நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, மரம் இந்த இது பறவை இருக்குல்ல, பறவைக்கு டெரஸ்ல தண்ணி வைக்கிறது, நாய்க்கு வீட்டு வாசல்ல நாய்க்கு மாடுக்கு பூனைக்கு தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிங்க. ஒன்ஸ் இது கம்ஃபர்டபுள் ஆனோடனே அடுத்த விஷயத்துக்கு போங்க. சோ இப்படிதான் நம்ம பண்ண. கரெக்ட் தான். இல்ல ப்ரோ, திரும்பியும் சொல்றோம், நியூஸ்ல வீடு நல்லா இருந்தா தெரு நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருந்ததுன்னா ஊர் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருந்தா நான் அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இப்போ விக்கியோட வீடு இல்லாட்டி சிவாவோட வீடுன்றதை தாண்டி என் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஃப்ரெண்டும் அதே ஃபாலோ பண்றாரு, எழுத்த வீட்டுல இருக்கிற ஃப்ரெண்டும் அதே ஃபாலோ பண்றாரு, மொத்த எங்க ஏரியாவே ஃபாலோ பண்றாங்கன்னா எங்க ரோடே வந்து வேற மாதிரி இருக்கும். எங்க ரோட்ல இருக்க எல்லாரோட தாட் ப்ராசஸும் வேற மாதிரி மாறிடும். என் ரோட்ல மாறுறத பத்தி பக்கத்து ரோடு மாறுது. இப்போ இந்த மாதிரி மாறும்போது அப்போ நியாயமா பார்த்தா என்ன தெரியுமா சொல்லணும், டேரக்டா ஒரு சிஎம் கொஸ்டின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலரை கொஸ்டின் பண்ணணும். சரியா? அங்க சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகணும். அங்க சேஞ்ச் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஆனா இதுல ஒரு வருத்தம் என்ன தெரியுமா, ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு எக்ஸாக்டா நேம்லாம் தெரியல, ஒரு சிலர்லாம் ஒரு சில தொகுதிகளில் ரொம்ப நிறைய நல்லதும் பண்ணாங்களாம் ஒரு சில கட்சியில. சரியா? ஆனா அவங்க அடுத்த தடவை ஜெயிச்சது நிறைய இருக்கு அந்த மாதிரி. சரியா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? பெஸ்ட் அண்ட் பெஞ்ச்மார்க் எக்ஸாம்பிள் இதுக்கு யாரு? நம்ம அதாவது பழசு அப்படின்னா காமராஜர் தான் வருவாரு. அவ்வளவுதான் முடிஞ்சது. எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. ஃபினிஷ், அவ்வளவுதான் முடிஞ்சது. அது வந்து குளோபலா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபேக்ட். இல்ல திரும்பியே இப்போ அதான் சொல்றேன், நல்லா இருந்ததை வந்து திரும்ப மொக்க பண்ணிட்டு, நல்லா இருந்ததை நல்லா இருக்குன்னு ரியலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா மொக்க பண்ணிட்டு அப்பதானே தெரியுது. அப்பதான் திரும்பி வந்து இப்போ ஆனா என்ன ஜோக் தெரியுமா, 1960s நம்ம போகணுமா குட் கவர்னன்ஸ்க்கு? அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சம பண்ணா இருக்குல்ல அது யோசிச்சா. அப்போ அன்னைக்கு நல்லா இருந்தது, இப்போ திரும்ப நல்லா இருக்க முயற்சி பண்றோம். அப்போ இத்தனை வருஷமா என்ன பண்ணோம்? சரி விடு, இந்த மாதிரியான டாபிக் குள்ள நான் போகக்கூடாதுன்னு நினைப்பேன் எப்பயுமே. ஸோ கடைசியா சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நம்மளோட வேலையை சிறப்பாக செய்வோம். ஷார்ட்கட்ஸை தேடி அவ்வளோ போவேனா, ஒரு சில எமர்ஜென்சிஸ்க்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிரைபுங்கிற பாயிண்ட்டும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. பிரைப் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு சிக்னலை ஸ்கிப் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு வந்து சலான் வருது, அது வேற கதை. சரியா? ஆனா இப்போ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு வாங்கணும், ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும், ஏதோ ஒன்று வாங்கணும்னா அதுக்கு ஆக்சுவல் ப்ரொசீஜரே 2 days அப்படின்னு வச்சுக்க. எனக்கு ஆனால் நெக்ஸ்ட் ஹவர் வேணும்னு சொல்லிட்டு நீங்க தான் ஸ்டார்ட் பண்றீங்க அந்த ட்ரெண்டை. அந்த ரூலை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? கண்டிப்பா. ஸோ அதுதான் பாயிண்ட்டுங்கிற. அதுக்கு வெயிட் பண்ணுவோம், எல்லாமே ஈஸியா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதான்டா அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸையும் பார்த்து அதுலயும் பேஷன்ஸே இல்லைல்ல. இப்போ ரொம்ப எனக்கு எல்லாம் இன்ஸ்டன்ட்டு. இப்போ வேற பாரு, ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸு, அமேசான் நவ்வு எல்லாம் வந்து ஜஸ்ட்டு அப்படியே அடுத்த 10 நிமிஷத்துல டெலிவரி. அந்த டெலிவரி பண்ற பையன் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தானா செத்தான். இதுல இவனுங்க ஆப்ல தான் தீய வைக்கணும். என்ன ஒன்னா லைவா டைம் காட்டுறேன்னு சொல்லி தப்பா காட்டி சாகடிப்பான். அதுக்கு பேசாம ஃபர்ஸ்டே 25 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டா கூட நம்ம வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ என்னெல்லாம் கேட்டேன்னா ஒரு 20 நிமிஷம் வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவேன். அதை விட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா, 10 மினிட்ஸ்னு போடுவோம். 10 மினிட்ஸ்க்குள்ள என்னால எந்த வீடியோ எடுக்க முடியாது. அப்போ 10 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணுவேன். பார்த்தா அந்த 10 மினிட்ஸ்ல 5 மினிட்ஸ்லேயே வெயிட் பண்ணும். அடுத்த 10 நிமிஷம் பக்கத்தில் ஒரு டைமரே ஓட்டி பார்த்தேன் ஒரு தடவை. அந்த அடுத்த 10 நிமிஷத்துல அதே 5 மினிட்ஸ்லேயே தான் இருந்துச்சு. இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தா நம்ம, நான் என்ன சொல்றேன், நீ முதல்ல வந்து 25 நிமிஷம் சொன்னா நான் என்ன சட்டையா பிடிக்க போறேன்? நான் வந்து ஒரு கொள்கை வச்சிருக்கேங்க, 10 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி பண்ணுவேன். எப்படி 24 நேரம் ஆனாலும் 10 நிமிஷம் தான் டைமர்ல காட்டும். அதான் உங்க கொள்கையா? இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஓட்டர் இருந்தா அப்புறம் நான் என்ன பண்றது? இங்கதான் டிசிப்ளின் மிஸ்ஸிங், இங்கதான் எத்திக்ஸ் மிஸ்ஸிங். ஒரு காலத்துல ஃபுட் பேண்டான்னு ஒருத்தர் தான், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. ஃபுட் பேண்டான்னு ஒரு ஆப் இருந்துச்சு. ஸ்விக்கி சொமேட்டோ எல்லாம் அவங்களுக்குலாம் தகப்பேன். எனக்கு ஃபிட்னஸ் பேண்டா தான் தெரியும். அது விடு, அது இப்ப பேண்டாவா தான் சுத்தின்னு இருக்குது. இப்ப என்ன மேட்டர்னா, ஃபுட் பேண்டால வந்து அவங்க சொன்ன டைம்குள்ள டெலிவரி ஆகலைன்னா ஃப்ரீ. அந்த ரிஸ்க் யாரும் எடுக்க முடியும்? அந்த ரிஸ்க் யாரும் எடுக்க முடியும்? அப்ப கமிட்டடா இருந்தா மட்டும்தான் அந்த ரிஸ்க் எடுக்க முடியும் தைரியமா. ஸோ அதுதான் சொல்கிறேன், நம்ம ஊரில் இன்றைக்கி அதெல்லாம் பண்ண முடியாது. இன்றைக்கி டிராஃபிக் எங்கே எப்போ வரும், எந்த குழி யார் தோண்டுவா யாருக்கும் தெரியாது. பட் அன்றைக்கி அப்படி வந்து ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அதை ஃபாலோவும் பண்ணியிருக்காங்கல்ல. இன்றைக்கி வந்து யாரும் சரியாக பண்ணுறது இல்லை அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து
அப்படி இப்படி போகுது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப என்ன ஆயிட்டோம்னா இருக்கலே லீடர்ஷிப்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் தலைவலி தாங்கிறேன். அவன் வந்து வேலை யார்கிட்ட சொல்ல முடியும், கீழே இருக்கிற எல்லார்ட்டையும் தான் சொல்ல முடியும். எல்லாருமே இந்த மாதிரி ஓட்டையும் உடசலுமா இருந்து ஏமாத்திக்கிட்டே இருந்தால் லீடரால் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும்? கண்டிப்பா. இப்போ கரண்டாக ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட்டுக்கும் இதுதான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கும் இதுதான் சேலஞ்சு. நாம எல்லாரும் சரியா இருந்தால் தான் அவங்க சரியா இருக்க முடியும், அவ்வளோதான். நம்ம கேட்கலாம், தைரியமா கேட்கலாம், அதுக்கு நம்ம சரியா இருக்கணும். அதான் சொல்றேன், அப்போதான் நம்ம தைரியமா கேட்க முடியும். அடுத்த பிரச்சனை அதுதான். கேட்கலாம், தைரியமா கேட்கலாம்னா யாருன்னு பார்த்தா யாரும் டிராஃபிக் ராமசாமி ஒரே ஒருத்தர் கேட்டாவா? ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியாயமா இருக்கணுங்க. அதுக்கு முதல்ல வீட்டுக்கு வர மெட்ரோ வாட்டர்ல வந்து மோட்டர் மாட்டாம இருக்கணும். எல்லா இடத்துலயும் பிரச்சனை. அப்புறம் எங்க இருந்து நியாயம் நீதி நேர்மையை பாக்குறது? எருமை தான் பார்க்கணும். சரி, அடுத்து ஐக்யூ இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு 12 மணிலேருந்து ஐக்யூ நியோ 10 கிடைக்குதான். அப்படியா? ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. திரும்ப ரீஃபப் இல்லை, நார்மலே கிடைக்கும் போல. அது வேணாம், அது அவங்களே வச்சுக்கிட்டோம். ரீஃபர்ப்னா 16,512 30,000 கிடைச்சது. அது வந்து வேற லெவலு. இது 35,000 கொடுத்து இதை வாங்குறதுக்கு முன்னே 32,000 தான் இருந்தது. மனசு கேக்குமா? ஏன்டா இந்த போன் வந்து 1 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. ஆமா, 1 வருஷம். சரியா? அப்போ யாராவது வாங்கினாங்கன்னா எவ்வளவு வாங்கினீங்கன்னு கேட்டா கார்ட் ஆஃப் ரோட 30,000 வாங்கினேன் ப்ரோ. இப்போ எவ்வளவு வாங்க போறேன்? கார்ட் ஆஃப் ரோட 35,000 வாங்க போறேன் ப்ரோ. நான் எப்படி ப்ரோ ஹாப்பியா வாங்க முடியும்? வேற வழியே இல்லைன்னா வாங்கலாம். அப்பதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஒரு சில நண்பர்கள் ரீஃபர்ப்ட் வந்து ஐக்யூ வெப்சைட்லயே வாங்கினாங்க 16,512 30,000. அது ஓகேங்கிறேன். ரீஃபர்ப்டுனா என்ன, ஃபோன் மட்டும் தான் கிடைக்கும், சார்ஜர் கேபிள் கிடைக்காது. இன்னைக்கு சார்ஜர் வச்சு நம்ம இந்த வீடியோ கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால எல்லாருக்கிட்டையுமே சார்ஜர், மல்டிபிள் சார்ஜர்ஸ் இருக்கு. இல்லாதவங்க நிலைமை எனக்கு புரியுது. பட் இல்லாதவங்கிறதே இப்போ கம்மியாயிடுச்சு. எல்லாருக்கிட்டையும் இத்தனை வருஷத்துல அத்தனை சார்ஜர். ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஃபேமிலியில 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்ட்டையும் 5 ஃபோன் இருக்கு. 5 ஃபோன்ல 2 ஃபோனுக்கு சார்ஜர் இருக்கு. 5 ஃபோனுக்கு 2 ஃபோன்ல தான் சார்ஜர் வந்துச்சு. இப்போ நத்திங் வாங்கி தான் சார்ஜர் வராது, நத்திங் வாங்கி தான் ஃபோனே வராது. அது வேற விஷயம், நிம்மதியாகவும் இருக்காது. அடுத்து இப்போ ஆப்பிள்ல வருதா, என்னது சாம்சங்ல வருதா? இங்க பாருடா, எதுலலாம் வரல எல்லாத்தையும் சொல்லுங்க நீங்க. சொல்றேன். இப்போ ஒரு வளர்ந்து வரும் குழந்தைய எத்தனை வருஷம் தான்டா நீ குழந்தையாவே இருப்ப? கடுப்பு எத்தாதடா. நாங்க வந்து நீ சொல்ற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்றா? சச்சின் வந்து சச்சின் என்ன கூப்பிட்டாங்க எல்லாரும்? என்னது? யங் மாஸ்டர் பிளாஸ்டர். அப்பலாம் யாரும் சொல்லியா? லிட்டில் மாஸ்டர். அதே மாதிரி லிட்டில்னா வேற. நீங்க லிட்டிலாவே தான் இருக்க போறீங்க கடைசி வரைக்கும். மார்க்கெட் ஷேர்ல லிட்டில் ஆயிட்டே போறீங்க. அப்புறம் அது வந்து என்ன சொல்லு, எதிரிகள் வந்து பிளான்ட் பண்ண ஒரு சதி. அது அவங்க எதுவும் பண்ண வேணாம், நீங்க போன் விட்டுட்டே இருந்தா போதும்டா. அவங்கள எதுவும் பண்ண வேணாம், எங்களை வளர விடாம பண்றாங்க. இல்ல இவன் பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? எங்க வீட்டுல வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல கான்டெக்ட் கொடுக்குறேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அண்ணன் 10th படிக்கிறாமா, வீட்டுல கேபிள் கட் பண்ணலாம். இது வந்து எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம், கரெக்டா? அண்ணன் 10th போறாமா, கேபிள் கட் பண்ணலாம். அப்போ உடனே தங்கச்சி என்ன தெரியுமா சொல்லுவா? 9th வரைக்கும் அவன் பார்த்தான்ல, அப்ப நானும் 9th வரைக்கும் பார்க்கணும்ல. இந்த மாதிரி தான் இருக்கு நீ பண்றது. எப்ப பாரு நாளைக்கு ஒரு புரட்சி நடக்க போகுது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல, எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கா? ஆமா, ரஷ்மிகா வராங்கல்ல, அதான் சொல்றான். இவன் வேற இப்படி பண்ணது, வெளில ஜாக்கி வேற பதறுது. பாதி நேரம் அதை எழுந்து ஒரு தடவை ஓவுனுச்சு. நாளைக்கு சிஎம்எஃப் வாட்ச் ப்ரோ 3 இந்தியால லான்ச் ஆகுது. ஹெட்செட் போட்டுருக்கவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நீ நைட் பாதி பேர் தூங்க மாட்டாங்கன்னு தெரியும். ப்ளீஸ் எதுக்கு ஸ்லீப் நீங்க ஸ்பாயில் பண்ணி எக்ஸைட்மென்ட்லங்க. ஐயா கமெண்ட் ஒன்னு பெரிய கமெண்டா இருக்கு. ப்ரோ OnePlus Pad 3 நேற்று வரைக்கும் OnePlus சைட்டில் கீபோர்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஒன்லி ஃபார் 256 GB வேரியன்ட். ஓகே, பட் இப்போ இல்லை. அண்ட் 512 GB ஸ்டாக் இல்லை. OnePlus Pad 4 வந்து May 5th லான்ச் ஆகுது. நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 512 GB வந்து ரீஸ்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. Pad 4 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. Pad 4 வாங்கலாம், ஆனா பிரைஸ பாத்தீங்களா? 60,000. ஆமா, 60,000க்கு ஒரு டேபா? அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி பேசணுமே. இல்ல டேப் தான் வேணும். இல்ல ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. நீங்க 8 Gen 5 அப்படின்னு சொன்னாலும் கூட எனக்கு ஓகே தான். கேள்வி என்னன்னா, 60,000 கொடுத்து ஒரு டேப் வாங்கி அதுக்கு போறதுக்கு நம்ம பர்பஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இப்போ டேப் தான் என் பர்பஸ். நான் 4 இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து என்னோட ப்ளூ பிரிண்ட்ஸ் மாதிரி ஏதாவது வச்சிருக்கேன், நான் வந்து ஆர்கிடெக்டா இருக்கேன், நான் டிசைன்ஸ் எல்லாம் காட்டுவேன், எனக்கு புரியுது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் அதுக்கு தான் சொல்லியிருந்தேன் ஒரு க்ளீன் கான்டெக்ட். இது ஸ்னாப்டிராகன் X லேப்டாப்ஸ் அவைலபிளா இருக்கு லெனோவோல எல்லாத்துலயும். அப்போ அதை நம்ம வாங்கலாம். அடுத்து என்னன்னா, ஆப்பிளோட நியோ புக் அவைலபிளா இருக்கு. அவரே ஒரு 3 கொடுத்துருக்காரு. Xiaomi Pad 8 512 GB, சாம்சங் S9 59K இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. S9 Plus வேணாம் ப்ரோ, ஏன்னா S9 Plus இதுக்கு முன்னாடி 32,000 வந்துச்சு ப்ரோ.
அப்போ எனக்கு இப்போ வந்து அது மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. 54,000 அவர் யூசேஜ் வந்து ப்ரோ மீட்டிங் அட்டன் இது பண்ணுறது OnePlus-ஆ 60 60யா? மீடியாவுக்கும் மீட்டிங் மட்டும்தான் அவர் அட்டன் பண்ணுவாராம். ஒரு 5 to 6 இயர்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேசாம ஒன்ல மீடியாவுக்கும் மீட்டிங்கும் நான் ஓப்பனா கேட்குறேன் ப்ரோ. வேணும்னு எல்லாம் கேட்கல, நீங்க யாரும் டேப் வாங்க கூடாதுலாம் நான் சொல்ல. ஷாமி பேட் வந்து 35,000 38,000 ஆகும்போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வர வர பேட் ரேட்லாம் இவ்வளவு தூரம் போகுது, இதுக்கு பேசாம நிஜமாவே கிட்ஸுக்கு வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஒரு i3 i5 பேஸ்டு லேப்டாப் வாங்கிட்டு போயிடலாமேன்னு தான் தோணுச்சு. இவருக்கு தான் அது வந்தாலும் நம்ம சொல்ல போறது இல்லை, அது வேற. அது வந்து வாழ்க்கையே தொய்வு நிலையில போய்கிட்டு இருக்கும். அது வேணாம். 60,000 ரூபாய்க்கு OnePlus பேட் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் போட்டா MacBook Neo வாங்கிட்டு போயிடலாமே. அது மட்டும் இல்லடா, அதான் சொல்றேன். அந்த இடத்துல வந்து என் ஃப்ரெண்ட் இப்பதான் வாங்கினாரு 58,000க்கு வந்து Snapdragon X லேப்டாப் ஒன்று வாங்கினாரு Asusல. செம்மையா இருக்குது. அதனாலதான் சொல்றேன், அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் யூஸ் தான், நிறைய வந்து SEO ரிலேட்டட் ஒர்க்ஸ் தான் அவர் பண்றாரு. ஆஃபீஸ் ஒர்க்குக்கு காலையில 9 மணிக்கு ஒர்க் ஆரம்பிப்பாரு. கரண்ட் போயிடுச்சு, மெயின்டெனன்ஸ் டேனா கூட சாயங்காலம் வரைக்கும் ஓட்டிடுறாரு. ஆமா, அவ்வளவு பவர் எஃபிஷியன்டாவும் இருக்கு அவரோட ஒர்க். 6 to 7 hours பேட்டரி வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் சொல்றேன். அப்போ இது இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வெறும் மீடியாக்காகவும் ஒர்க் ரிலேட்டட் மீட்டிங்காகவும் நான் ஏன் டேப் வாங்கணும்? ஆமா. இப்போ அதுவும் நியோ புக் என்ன அட்வான்டேஜ்னா, மேக் நியோ புக் நீ சொன்ன மாதிரி அது வந்து அதுவும் டேப் சைஸ்ல தான் இருக்கு. குட்டியாவும் செமையாவும் இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ நான் திரும்பியும் சொல்றேன், டேபுக்கு அகைன்ஸ்ட் நான் கிடையாது. டேப் நானும் கவர் பண்ணியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லலை. டேப் வாங்குறதுக்கு இப்போ காஸ்ட் அதிகமானதுனால அது வாங்குறதுக்கு லேப்டாப்பே வாங்கிட்டு போயிடலாமே அப்படிங்கிறத. உண்மைதான். இதுவே நீங்க பென் யூஸ் பண்ணுவேன், டிராயிங்லாம் பண்ணுவேன் ப்ரோன்னு சொன்னா, டூடுல் பண்றீங்க அப்படின்னா டேப்லெட் ஓகே. ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கீபோர்டை பொருத்தி அப்பப்போ ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு வந்து ஸோ அதுக்கு தான் யோசிச்சோம். ஆனால் எனக்கு புரியுது. இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா ஷாமி பேடு நீங்கள் சொல்லும் போது 512GB உங்களுக்கு 40,000 சம்திங் வரும். ஓகேயா? அப்போ நீங்கள் கீபோர்டு சப்போஸ் வாங்குறீங்கன்னா அது 10,000 என்னமோ, அப்புறம் பென் ஒரு 6,000 7,000 இதெல்லாம் சேர்த்து 10,000 எடுத்து OnePlus பேடு கிட்ட வந்துடும். கண்டிப்பா சரியா? 60,000 கிட்ட வந்துடும். நான் அதான் கேட்குறேன், எப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெயின் இல்லை, இந்த செலவு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி இது ஒதுக்கி தான் வச்சிருந்தேன், ரொம்ப நாளாக சேவ் பண்ண அமௌண்ட்டு தான், பிளானோட தான் சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓகே. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த பேடு இதெல்லாம் உழைக்காதுன்னு இல்லை, என்னைக்காவது பிரச்சனையாச்சுன்னா வாரண்டிலாம் 1 வருஷம் தான். நம்ம ஊரில் இதுக்கு யாராவது ஒரு கொடி பிடிக்கிறியா, ஒரு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குற மாதிரி, 2 வருஷம் 3 வருஷமா வாரண்டி கொடுக்குற மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டா தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். EUல அவன் இஷ்டத்துக்கு பண்ணுறான். அங்கே போனால் எல்லா EU ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து 2 இயர்ஸ், ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் 3 இயர்ஸ் வாரண்டி. அப்போ என்ன ஆகுது, நம்ம ஊரில் பாரு, நம்ம கேர் ப்ளஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ராவா. அந்த கேர் ப்ளஸ் போட்டால் அவன் ஒட்டம் சொல்லுவான், அதுக்கு அங்கே அதெல்லாம் நடக்குது இல்லை. அந்த மாதிரியான ஒரு சில கேள்விகள் நம்ம ஊர்லேயே நம்ம கேட்கலாம். அப்படின்னா டேப் வாங்கலாம். 58,000 ஸ்பெண்ட் பண்றதுக்கு அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி Snapdragon X போயிடலாம், விண்டோஸே போயிடலாம். ஏன்னா நம்ம ஆஃபீஸ் மீட்டிங்கு, டீம்ஸா இருக்கட்டும், கூகுள் ஒர்க்ஸ் எதுனாலும் ஒர்க் ஆகுமே, கூகுள் மீட் எல்லாமே ஒர்க் ஆகுமே. இப்போ அதுல வேற 1080p கேமராஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால யோசிக்கிட்டோம், நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே 16GB 512 வந்துருது. நீங்க இதுல 16GB 512GBன்னு ஆப்ஷனை தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுல இன்பில்ட்டாவே 16 512 வந்துடுறப்போ இதுல என்ன இல்ல. அடுத்து என்னன்னா, சிம்பிளான கேள்வி, உங்களுக்கு வந்து டேப் நீங்க யூஸ் பண்ண போறதுக்கான பர்பஸ் இருக்கு அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான், டன். அப்படி இல்லை அப்படின்னா லேப்டாப் தான், அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அதுவும் இந்த ஆக்சசரிஸ்லாம் சேர்ந்து வரும்போது எங்கேயோ போகுது டேபோட பிரைஸ். அதனால தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நல்லா இருக்கானா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் ப்ரோ, டேப் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு அப்படின்னு. ஆனால் நீங்க 6 வருஷம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்கிட்ட பதிலே இல்லை. லேப்டாப்பே செத்து போயிருது. எவ்வளோ பேர் லேப்டாப்ல பிரச்சனை சொல்றாங்க 3 வருஷம் ஆனதுக்கப்புறம். 11th ஜென்ரேஷன் நான் வாங்கினது இப்போ அந்த டச் பேட் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது பாருங்க. 11th ஜென்ரேஷன்ங்கிறது எனக்கு புரியுது, ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சா, 4-5 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆச்சு. அப்போ அதுல வந்து 4 இயர்ஸ்ல ட்ராக் பேட் வேலை செய்யாது அப்படின்னா சரி, இது மேலே பேசுறது ஒன்றும் இல்லை. ஆனால் ரெண்டர்சன் லீக் பார்த்தீங்களா, 17T 17T Pro. ஆமாம் ப்ரோ, இது வேற ரிலீஸ்ன்றாங்க. ஆனால் குளோபல் ரிலீஸ்னு வேற சொல்கிறாங்க. ஆமாம், இந்தியாவுக்கும் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு எப்படி ப்ரோ வரும் எனக்கு அதான் புரியல. ஆல்ரெடி 90,000 கொண்டு போய் Xiaomi 17 வச்சிருக்கீங்க, 1,40,000 Xiaomi 17 Pro 17 Ultra வச்சிருக்கீங்க. இப்போ T Proவையும் எங்கே கொண்டாந்து சொருகுவீங்க? 70K கொண்டாந்து T வைப்பீங்களோ? 70K டீயா செட் ஆகுமா? இல்லை வைப்பாங்களான்னு கேட்குறேன். ஏன்னா இது 90ல இருக்கு, 20,000 கேப்ல வந்து டீயும் ப்ரோ வந்து 1,10,000 17 இப்போ 6,000 என்னமோ குறைச்சி 83 சம்திங். அது கார்டு ஆஃபரோட சேர்த்தா 7,000 கார்டு ஆஃபர். அதை போட்டா 83,990 வாங்கலாம், 83,000 வாங்கலாம், 82,990. ஆமா, 512GB மாடல் தான் இப்போதைக்கு இருக்கு மார்க்கெட்ல. T சீரிஸ் ஃபுல்லா டிமென்சிட்டி ப்ராசஸருக்குனே ஒதுக்கி வச்சிட்டாங்களா என்ன?
அதனால தான் கேட்குறேன். இப்போ 8500 அல்ட்ரா ப்ராசரோட 17T வருதுன்னா, ஆமாம் 8500 அல்ட்ராவோட வருதுன்னா 50,000 சம்திங் அப்படி தான் வரைக்க முடியும். அப்போ அதான் நோட்டு 15 ப்ரோ அங்கெல்லாம் நிற்குமே. இதுக்கு X200T பக்கத்தில் இது காம்படிஷன் வரும். X200T இப்போ வந்து விவோல X200Tன்னு ஒரு ஃபோன் இருக்கு 9400 ப்ளஸோட. அது வந்து இப்போ 50,000 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆஃபரோடலாம் சேர்த்தா. ஸோ அப்போ அந்த மாதிரி 50,000 பக்கத்தில் வந்து இதை இப்போ டீயை கொண்டு வந்து வைக்கணும். அப்போ T Pro வந்து 70,000 கொண்டு போய் வைப்பாங்களா? T Pro என்ன ப்ராசரு? T Pro 9500 அல்ட்ரா. அது கொஞ்சம் நல்ல ப்ராசர் தான். சரி ஓகே பார்ப்போம், வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. சரி, இன்னொரு கமெண்ட்டு. MU2588ங்கிற ப்ரோ, கேலக்ஸி S10 ப்ளஸ் 8 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்குமே சர்வீஸ் கொடுக்கல. இப்போது ஃபோன் கண்டிஷன் ஓவர் த லிமிட் ஆகிடுச்சு, பேட்ரி பல்ஜ் ஆகிடுச்சு, பேக் பேனல் செப்பரேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு சாம்சங் UI நல்லா பிடிச்சிருக்கு அண்ட் ஃபோன் நல்லா டியூரபிலிட்டியாக இருக்குது ஓவர் த இயர்ஸ். ஸோ இப்போ நியூவாக ஃபோன் வாங்கலாம்னு May 89 சேலில் சாம்சங்கில் என்ன மொபைல் வாங்குறது? எனக்கு பெரிய டிஸ்பிளே மொபைல் மாதிரி இருந்தால் ஓகே, நீங்கள் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ. சாம்சங்கில் அவருக்கு வேணுமா, பெரிய டிஸ்பிளேயாக வேணுமா? S25 அல்ட்ரா. நீ சொல்லலன்னா என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? என்னது S26 அல்ட்ராவா? கிறிஸ்டல் சீரிஸ் 4K 55 இன்ச். இதை நான் எதிர்பார்க்கல. அதான் இப்போ டீலில் போயிட்டு இருக்கு 40,000. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி ஓகே. ஆக்சுவலாக வந்து பெரிய டிஸ்பிளே பட்ஜெட் ஒரு பிரச்சனையே இல்லைன்னா இப்போ S25 அல்ட்ரா போகிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் வேல்யூ. 95K வாங்கிக்கலாம். வாங்கிட்டா 256GB வந்துடும். 256GB உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக S25 அல்ட்ரா போகலாம். சூப்பர். ஆமாம். இந்த சாம்சங் UI பை சாம்சங்னு சாம்சங் ஹஸ் கன்ஃபார்ம் தட் த குளோபல் ரேம் ஷார்ட்டேஜ் வில் இன்டென்சிஃபை இன் 2027. நீங்கள் இது எப்படி சொல்கிறீங்களே, அது ரேம் ஷார்ட்டேஜ்லாம் ஆகட்டும். 27ல் என்னமோ ஆகிட்டு போகுது. LPDDR6 ரேம் வரப்போகுது. ஆமாம். UFS 5 வரப்போகுது. ஆமாம். ஆல்ரெடி ஓப்பன் ஏஐ இருக்காங்கல்ல, ChatGPT, அவங்களோட ஃபோன் 9600 டிமென்சிட்டியோடையும் LPDDR6 அண்ட் UFS 5ஓடையும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் ப்ரைஸிங் பற்றி தெரில. அவன் வந்து அநேகமாக ChatGPT சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பேஸ் பண்ணி தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சிஸ்டம் ஒய்டு ChatGPT இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஏன்னா அவன் யோசிச்சு பார்த்தா ஆப்பே இல்லை ஊருக்குள்ளே நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஆப்பிளும் ChatGPT, நான் அப்புறம் ஆப்பிளும் இப்போ ஜெமினிக்கு போயிட்டான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மல்டிபிள் ஏஐ மாடல் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே மற்ற ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி போவாங்க. அப்போ எந்த வந்து நான் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் வேணுமேன்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். பட் ப்ரைஸிங் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. எனக்கு ஒரே ஒரு பயம் தான், எப்பயுமே இந்த மாதிரி புதுசாக யாராவது வராங்கன்னா சில சமயங்களில் சூப்பராக இருக்கும், சில சமயங்களில் படு மோசமாக இருக்கும். ஏன்னா ரெட் ஹைட்ரஜன் ஒரு ஃபோன்ரா. ரெட்டுங்கிறது வந்து கேமரா, நீ பார்த்துருப்ப, ரெட் கேமரா வச்சு நம்ம ஊரில் 2Kல படம் எடுத்தாலே அதை வந்து பெருமையாக பேசியிருப்பாங்க நிறைய பேர். ரெட் கேமரா வச்சு ஷூட் பண்ணாங்கடி அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ரெட் வந்து ஹைட்ரஜன் ஒரு ஃபோன் பண்ணான். ஃபோன் சூப்பராக தான் இருந்துச்சு. நம்மளும் நம்ம சேனலில் கவர் பண்ணியிருப்போம். ரெட் ஹைட்ரஜன் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க. அதான். ஆனால் என்ன ட்விஸ்ட், ஃபெயிலியரு. அவ்வளோ காஸ்ட்லி $1,500 $2,000 பண்ணான். 3Dலாம் அதில் இப்படி மெட்டீரியல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். 3D கேமரா, ஹோலோகிராஃபிக் டிஸ்பிளே. அது நல்லா பண்ணி ஃப்ளாப் ஆனது, ஒஸ்டா பண்ணி ஃப்ளாப் ஆனது நம்ம சேர்த்து ஏஐ ப்ளஸ். அது என்ன ஃப்ளாப்பே ஆயிடுச்சுன்னு முடிவு பண்ணிட்டியா? வேற என்ன, இது மார்க்கெட் ஷேர்ல செமையா இருக்கு. ஆமா 1.5% இப்ப 1.5% சும்மா அடிச்சு விடுறோம். டேய் நத்திங் 1%. இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. உங்களை நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. நத்திங் 1%ரா. ஏய் பிளஸ்ரா அவங்க. பேர்லயே பிளஸ் வச்சிருக்கானுங்க. CMF 1ஓட பேக் பேனல் வித்தாளவர் கூட இவங்களோட 2 மொபைல் விற்கல. அதுதான் சொல்றேன் நானும். ஏன்னா இவங்களுக்கு வித்த போன் நல்லா இருந்தனால அதுலயே இருக்கு. CMFல பேக் பேனல் உடைஞ்சிக்கிட்டே இருக்கனால வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். கஸ்டமைசேஷன்ஸ்க்கு வித்துந்தோம்ல, அந்த வித்தாளவர் கூட ஏயோட 2 போன் கம்பைன்டா போறா. இல்ல அவங்க ஃபிளிப்லாம் வச்சிருக்காங்கடா. ஃபிளிப்லாம் வைக்கிறாங்க. நோவா ஃபிளிப் தெரியாதா? நோவா ஃபிளிப். அதெல்லாம் என்னடா நீ வந்து இவ்வளவு அவுட்டேட்டடா இருக்க. அவன் ஃபிளிப்ல இருந்து எல்லாம் வச்சிருக்கான். அவனை போய் நீ கலாய்க்கிற. நீ இருக்கிற போனையே சரியில்லாம நொல்ல கண்ணோட வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்க. அதுல ப்ராசஸர்லாம் பாத்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. எல்லாரும் அதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்றாங்க. என்ன ப்ராசஸர்? 7400 எல்லாரும் அதான் யூஸ் பண்றாங்க தம்பி. உனக்கு மோட்டோரோலால பத்தி 40,000 ரூபாய்க்கு 7400 அவன் ஃபிளிப்டா. நீ என்னது 45,000 ரூபாய்க்கு நீ என்ன விக்கிற? சரி நீ சொல்லு, 45,000க்கு நீ என்ன விக்கிற? நாங்க வந்து ப்ரோ விக்கிறோம், ப்ரோ சீரிஸ். என்ன அதுல என்ன இருக்கு? டெலிஃபோட்டோ லென்ஸ், அதுக்கு அப்புறம்
7S Gen 4 அதெல்லாம் பேச 7 Gen 4 அதெல்லாம் பேசாத. கிளிஃப் டிஸ்ப்ளே எவ்வளவு பெரிய கிளிஃப்மேட்டிக் டிஸ்ப்ளேடா தெரியுமா அது? சரி கிளிஃப்மேட்டிக் டிஸ்ப்ளே அத விட்டுட்டு நீ சொல்லுங்க. தட் இஸ் எக்ஸ்ட்ரா போனஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. சரி ப்ரோ 7 Gen 4 தான் உங்களுக்கு அங்க மெயின். இட்ஸ் இனஃப்டா. நான் வந்து விக்கியோட கோஆர்டினேட்ஸ் போடுறேன். XUV 700 XUV 800 தான் அந்த process தான் யூஸ் பண்ணணும். மேப்ல வந்து x axis y axis மாதிரி போட்டு விட்டுறேன், லாட்டிட்யூட் லாங்கிட்யூட். நீங்க வந்து விக்கி வீட்டுக்கே போயிட்டு அவன்கிட்ட நீங்க என்னனாலும் கேட்டு வாங்கிக்கலாம். நத்திங்க பொறுத்த வரைக்கும் விக்கி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பாப்பல. என்னங்க இது ஓப்போவோட அந்த ஆமா அந்த மாதிரி அதே மாதிரி டேய் அதெல்லாம் ஏ காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. அது 40000 ரூபாய். என்ன இப்போ ஒண்ணும் இல்ல 40000மா? ஆமா பின்ன டேய் பிரைஸ் கட் ஆயிடுச்சுடா. ஓ இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது? 50. டேய் சேர்த்து முன்னாடிலாம் வந்துடாத பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவோம். அவ்வளவுதான். இப்ப சேர்த்துக்கு எங்கேயாவது ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு விக்கி தான் பொறுப்புன்னு சொல்லி இந்த கிளிப் எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி நிஜமாவே 40000 ரூபாய்க்கு பிரைஸ் கட் பண்ணி வச்சிருக்கான். கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணா 31000. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்ல. இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு 20000 ரூபாய் சேமிச்சுட்டு CMF Phone 2 Pro வாங்குங்க. அவ்வளவுதான். நீ வாங்க மாட்டேற எல்லாரையும் வாங்க சொல்ற பத்தியா நீ? வரும் என்னது 5 1TB வாங்குறேன் நானு. கவலைப்படாதீங்க. நீ மோட்டரோலால 60000க்கு 1TB கிடைக்குது, அதே வாங்க மாட்டேன். நீ வாங்கினா நத்திங்க. அவன் தான் வர மாட்டானே, அப்புறம் என்னத்த பண்றது? வெயிட் பண்ணுங்க. நல்ல விஷயம். என்னாச்சு ப்ரோ? நீ பாருங்க 54000 55000 ரூபாயும். அதான் கீழே ஸ்டார் போட்டிருக்கான்ல, அதான் சொல்றேன் 60000 ரூபாய் டேப்போட பிரைஸ். 60000 ரூபாய் கார்டு ஆஃபர் எல்லாம் சேர்த்து. இன்னைக்கு இல்ல மத்த இதுல வாங்கிட்டு இப்போ எனக்கு என்ன கேள்வி தெரியுமா? OnePlusல ஒர்க் ஸ்டேஷன் மோட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்? டெக்ஸ் மாதிரியா? நல்லா இருக்குமா? எனக்கு தெரியல. நானும் OnePlus பேட்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் இல்ல. நான் இப்போ உள்ளதை யூஸ் பண்ணல. எனக்கு வந்து இதுல ஒர்க் ஸ்டேஷன் மோட்லாம் இருக்கான்னு எனக்கு ஐடியாவே கிடையாதுங்க. ஆனாலும் 60000 ரூபாய் ஒரு டேபுக்குன்றது வந்து நான் யோசிக்கிறேன். 1 லட்சம் ரூபாய் 1.25 லட்சம் ரூபாய்க்குலாம் சாம்சங் டேப் வச்சிருக்கான். அதுவே நாங்க வந்து எப்படி பார்ப்போம்னா 1.25 லட்சம் ரூபாய்க்கு டேபா? கேமிங்ல இருக்கலே டெரர் லேப்டாப் வாங்கிட்டு ஜாலியா நான் வந்து GTA 5 போட்டு விளையாண்டு போவேன். GTA 6 கூட அதுல லோ கிராபிக்ஸ்ல எடுத்துரும். லெனோவோல LOQலாம் இருந்துச்சு. அது கூட 60000 70000 தான் ப்ரோ. நீங்க வேற ப்ரோ அதுல நீங்க கேமிங் விளையாண்டு போயிரலாம். நம்ம அந்த இதுல ஸ்ட்ரிக்ஸ் Asusல, அப்புறம் டெல்லில வந்து ஏலியன் வேர்ல இப்போ உயிரோடு இல்ல. இல்ல எல்லாம் நிறைய பேர் மாத்திட்டாங்க. லேப்டாப்ல இருக்கு. ஆளே காணுமேடா. இல்ல அது பேர் ஏதோ மாத்தி. 1.25 லட்சம் 1.5 லட்சம் இருக்குமா? அதுதான் வந்து சாம்சங்கோட டேப்லெட் ரேட்டு. அதுக்கு நான் அதே வாங்கிப்பேன். Asusல வந்து டஃப் ஸ்ட்ரிக்ஸ் இருக்கு, லெனோவோல லீஜியன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேமிங் லேப்டாப்ஸே இருக்கு. ஏலியன் வேர் 18 ஏரியா 51 கேமிங் லேப்டாப். ஆமா 5.5 லட்சம் தான். ரொம்ப வெக்கமே இல்ல. 5.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து லேப்டாப்ங்கற 1.4லயும் இருக்கு. ஹையஸ்ட் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ இத தாண்டி ஒன்னு இருக்குங்க. இது CPU இல்ல 1.4 lakhsக்கு வந்து ஒரு டைம்லாம் வந்து பாக்கும்போது என்னாச்சுன்னா காஸ்ட்லின்னு ஃபீல் ஆச்சுங்க. பட் இன்னைக்கு ஃபோனே 1.4 lakhs அப்படின்னு பார்க்கும்போது நிஜமாவே ஓரளவுக்கு ப்ரொடக்டிவான ஜாலியான மைண்ட் ஹாப்பியான டைம் வந்து லேப்டாப்ல ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா எனக்கு புராணம் சிவா சாவடிக்கிறானே. சரி சரி அதான் OnePlus Pad 4 இவர் இன்னும் அதை முடிக்கல. இருங்க முடிச்சு விட்டுருவாங்க. இன்னைக்கு 12 மணிக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். தேவைப்பட்டா வாங்கிக்கங்க. இன்னைக்கு May 5 12 o'clock முடிஞ்சிருச்சு. வாங்கியிருக்கோம். இதெல்லாம் இல்ல 12 மணிக்கு நான் கூட நைட் வெயிட் பண்ணுவாங்கலாம் சொன்னீங்களா? அது இல்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னேன். இல்ல 12 மணிக்கு வாங்கணும்னு ஒன்று நான் யோசிக்கிறேன். இதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு வாங்கணும் போல. எங்க ஆள் அதை அலர்ட் பண்றாரு. எப்போ இது வந்து அந்த சுறா படத்துல வர காம்படிஷன் மாதிரி இருக்கு. போட்டு காம்படிஷன் காலைல 6 மணிக்கு வர சொன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வந்துட்டு கப்பு எனக்கு தான் 12 மணிக்கு ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படித்தானே சொன்னேன். ஆயிருக்கும் இல்ல ஆயிடுச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிச்சு விட்டீங்க நீங்க. அடுத்து என்னடான்னா பிக்சல் வந்து யாரு சர்வம் ஏயோட ஒர்க் பண்ண போறாங்களாமே. அது பிக்சல் இல்ல, அது ஏதோ சேட்டலைட் பிக்சல். ஆமாமா நான் இந்த பிக்சல் கூகுள் பிக்சலை சொல்றேன். கூகுள்ல ஒர்க் பண்ண போறாங்கன்னு சொல்லிருப்பேன் அப்படின்னு நினைச்சேன். இல்ல சர்வ அது ஏதோ பிக்சல் சேட்டலைட்னு ஒண்ணு இருக்குது. அதோட அவங்க வந்து ஏஐ அதை வச்சு நல்லா இருக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இதுதான் சேட்டலைட்டோட மிங்கிள் பண்ணி அவங்க இது பண்ண போறாங்க. சர்வம் வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கு. நம்ம இதுல ஹிந்தி சேனல் இருக்குன்னு ஒண்ணு சொன்னல, சிவபரணி ஹிந்தி. அப்படியா? எப்பங்க ஆரம்பிச்சீங்க நீங்க? பாக்கலையா நீங்க? நாங்களே சிரிச்சிட்டு இருந்தோம். இங்க பாரு சிவபரணி ஹிந்தி போட்டோம்னா இங்க பாரு 12 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சாமி ஹிந்தியெல்லாம் பேசுது.
ஓடு. எப்படி அச்சா டிவைஸ்டா? अच्छा बहुत अच्छा डिवाइस S25 முடியுமா? S25 FFA. எனக்கே தெரியாது நான் என்ன பேசியிருக்கேன்னு. சரி, ஆனா தமிழ்ல என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு ஒப்பேத்திக்கணும் நான். அதே வீடியோ தான் ஹிந்தியில வரும். சரி, இதெல்லாம் செல்வம் தான். என்னது Pixel 11 அதான் ஆல்ரெடி தெரிஞ்சது தானே ப்ரோ. G6 வரும், பழைய பவர் VR தான் வரும். இது நம்ம ஆல்ரெடி போன வாரம் கவர் G7 பண்ணோம். வரப்போகுது. பின்னாடி இந்த க்ளோயிங் லைட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதனால ஆல்ரெடி தெரிஞ்சது தான். கேமரால சேஞ்சஸ் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு வர லீக்ஸ்லாம் ரொம்ப early. ஏன்னா ஆகஸ்ட் செப்டம்பர்ல வர போற போனுக்கு இப்பயே வந்துகிட்டு நம்ம லீக் போட்டோம்னு ஏன் அது ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. போற யாராவது அன்பாக்சிங் பண்ணுவாங்க ரஷ்யால, அப்போ பாத்துக்கலாம். ஆமா, அது நடக்கும். ரைட்டே, இதெல்லாம் தான் இங்க நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸ் நாளைக்கு பாப்போம். வந்திருக்கேன் விக்னேஸ்வர், கார்த்திக், சிவபரணி. பார்க்கலாங்க. பை பை.